ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ பார்க்குறவங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, ஸோ உங்கள் மைண்டில் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க, என்ன தாட்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தென் செகண்ட் வந்து அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மைண்டில் நீங்கள் இப்போ என்னவா நினச்சிட்ருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Strength, okay. 7 of Cups, okay. 9 of Cups, 5 of Swords, 2 of Pentacles, Hermit. Okay. Seven of Swords, 2 of Wands, 10 of Swords, 7 of Pentacles, 6 of Swords, King of Swords. Okay, so bottom of the deck, 10 of Pentacles. Guilt, compromise, laziness, thunderbolt, healing, Astra. Consciousness, clinging to the forest, protection, rebirth, totality, inner voice. ஓகே, தென் இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களோட மைண்டில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போஸ்டைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை வச்சு உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, கரண்ட்லி உங்கள் மைண்டில் இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயத்தை கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்ட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம், ஒரு நோக்கான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். ஸோ உங்கள் மைண்டில் இப்போ இருக்கிற திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஒரு சோல்மேட்டோ, ட்வின் ஃப்ளைன்ஸோ, இல்லைங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாகவோ, ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குது.
அது வந்து ரொம்ப டீப்பான ஒரு பாண்டிங் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ உங்கள் மைண்ட் இருக்கிற தாட் என்ன அப்படின்னா, கரண்ட்லி வந்து மேபி இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் மறைக்கிறதுக்கு எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே, எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்து 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 எல்லா எஃபோர்ட்டும் ஃபெயில் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் எப்போ மறக்கலாம், மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இன்னும் வந்து இந்த போஸ்டரோட தாட் ரொம்ப வந்து 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 ட்ரீமில் வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு இன்னும் லவ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாலேயோ இந்த ஒரு காதல் வந்து ஒருபோதும் டெத் ஆகிட்டு இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா, ஓகே ஓகே கரண்ட்லி நீ என்ன வேணாலும் காமிச்சிக்கோ, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மறக்க முடியலை. அதே சேம் என்னால் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வெளியே போக முடியலையோ, மூவ் ஆன் ஆக முடியலையோ, அதே மாதிரி ஷோராக ஒன்னாலையும் மறக்க முடியாது, ஒன்னாலையும் மூவ் ஆன் ஆக முடியாது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக உண்டு. ஓகே, தென் இன்னொரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக தெரியும், இவனுக்கு இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவனால் நம்மளை மறக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். அப்போது கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் அவங்களோட ஃபீலிங்ஸு, எமோஷன், காதல், ஸ்நேகம், ஆசை, பாசை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், நீ நீ என்ன தான் வந்து என் மேலே இருக்கிற காதலாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நீ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் நீ உள்ளுக்குள்ளே வச்சாலும் ஒரு நாள் வந்து அது பூகம்பமாக வெடிக்கும். ஒரு நாள் நீ அதுக்கு கட்டாயம் நீ ஃபீல் பண்ணுவ, ஒரு நாள் நீ அதுக்கு ரியலைஸ் பண்ணுவ. ஒரு நாள் வந்து நீ இப்போ கரண்ட்லி நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ சப்ரஸ் பண்ணிகிட்ருக்க, ஒழிச்சு வைக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இதுக்காக ஒரு டைமில் ஷோராக நீ வந்து ஃபீல் பண்ணுவ. ஒரு நாள் நீ வந்து என்னோட காதல் ரியல் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியக்கூடிய ஒரு டைம் நீ கதறி கதறி அழுவ. அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட்லி உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே தெரியும், இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியும். கரண்ட்லி அவங்க லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் கரண்ட்லி நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்ஸ், எந்த ஒரு ஆக்ஷன், இல்லைங்க இந்த ஒரு பர்சனை காப்பாற்றுறதுக்கோ, இல்லைங்க ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் இந்த ஒரு பர்சன் வந்து என்னதான் இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ண, இந்த பர்சன்கிட்ட சில நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் நினச்சி பார்க்காம இருக்கலாம், இந்த ஒரு பர்சன்கிட்ட இவ்வளோ ராங்கான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குமோன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன்கிட்ட சம் நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ், சீட்டிங் கேரக்டர், மைண்ட் கேம் கழிக்கிற கேரக்டர், ஏதாவது இல்லைங்கி என்ன சொல்கிறது, எல்லா ஃபீலிங்ஸையும் சப்ரஸ் பண்ணுற கேரக்டர். ஸோ இது கொஞ்சம் பேட் கேரக்டர் இந்த பர்சன்கிட்ட உண்டுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். அப்போ நீங்கள் இவரோட லைஃப்பில் கரண்ட்லி ஒரு பேலன்ஸ் இல்லை. மேபி நீங்கள் கொடுக்குற ஒரு கேரிங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் ஓடி போய் காப்பாற்றக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் கரண்ட்லி இவரோட லைஃப்பில் பேலன்ஸ் இல்லைன்னு தெரியும், நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் எத்தனையோ வாட்டி இந்த பர்சனை ஹீல் ஆக்குறதுக்கும், இந்த ஒரு பர்சனை வந்து திருத்துறதுக்கும், இந்த லவ்வோட டீப்பை புரிய வைக்கிறதுக்கு எத்தனையோ எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துருக்கலாம், எத்தனையோ தடவை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் கடைசி வரைக்கும் இந்த ஒரு பர்சன் திருந்தின பாடே கிடையாது. அப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து இவரோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் கரண்ட்லி கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீ திருந்து, நான் உன்னை திருத்தி நான் பார்த்துட்டேன், நான் டயர்ட் ஆகிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே என்னால் முடியலை, அதனால் நீ திருந்தி வா, நீ ஹீல் ஆகி வா, நீ ரியலைஸ் பண்ணிட்டு வா, என்னோடய வேல்யூ வர்த்து நீ மனசிலாக்கிட்டு வா, இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக தெரியும் கரண்ட்லி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து ஒன்றும் ஓகே இல்லை, இந்த ஒரு பர்சனல் லைஃபே வந்து இடிஞ்சு போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். என்ன அப்படின்னா, மேபி ஃபேமிலியில் கஷ்டப்படலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் கஷ்டப்படலாம், இல்லைங்க கெரியர்லேயோ ஃபினான்ஷியல்லையோ ஒரு பெரிய கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். பட் உங்களுக்கு அது சாரி ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப கேரிங்கான ஒரு கேரக்டர், எப்போவுமே இந்த ஒரு பர்சனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் கரண்ட்லி இவர் கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். பட் இவர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சும் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சேசிங் பண்ணல, எந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் பண்ண போகல, அதை நினச்சி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து சாரி ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு ஏன்னா அவங்க படுற
கஷ்டம் வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமா இருக்கும், ஃபீல் ஆயிருக்குமா இருக்கும். அப்போ அது உங்களுக்கு கரண்ட்லி இவங்கள வந்து தாங்க போகாதது நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு சாரி ஃபீல் பண்ணுறீங்க. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் எத்தனையோ எஃபர்ட் கொடுத்துட்டேன். உன்னை திருத்துறதுக்கு, என் லவ்வை புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் உன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் கேரக்டர்னால நீ எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆகிட்ட. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நீ திருந்தி சேஞ்ச் ஆகி வா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி உங்களுக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் நான் உன் லைஃப்பில் இல்லை அப்படின்னா கட்டாயம் உன் லைஃப் ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் உன்கிட்ட பழகிற மாதிரி, நான் உன்னை கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். இந்த வேர்ல்டில் ஒன்று யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க தெரியும். ஆனால் நீ உனக்கு எனக்கு தெரியும், இப்போ நான் இல்லைன்னு சொல்லும்போது உன் லைஃப் இன்கம்ப்ளீஷன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ வந்து ஆக்ஷன் எடுக்காமல், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டிகிட்டு இருக்க. உன்னோட ஈகோனாலையும், உன்னோட ஆட்டிடியூட்னாலையும், இல்லைங்க உன்னோட ஆப்ஷன்ஸ்னாலையும் நீ லேசினஸ் காட்டிகிட்டு இருக்க. இதில் யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். நீ எத்தனை நாள் நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் லேசினஸ் காட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஒரு இதில் இருக்கிறீங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். மேபி ஆப்ஷன்ஸ்ங்கிறது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே தெரியும் உனக்கு என்ன தான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஷோராக நீ வந்து என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு நீ வருவேன். உனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உனக்கு ஏன்னா நான் இல்லை அப்படின்னா உன் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா நான் இருக்கிற மாதிரி உன்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, ட்ரூவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு நீ ரியலைஸ் பண்ணிவிட்டு ஷோராக வந்து நீ என்ன சமாதானப்படுத்திக்கு நீ வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னோடய லவ்ங்கிறது அன்கண்டிஷனல் லவ், ஒரு ட்ரூ லவ். ஸோ இதுதான் அந்த பர்சனோட மைண்டில் வந்து இந்த ஒரு பர்சனை பற்றி உங்கள் மைண்டில் இருக்கிற தாட்ஸ். ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, நெகட்டிவ் நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் கரெக்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்காது, அவங்க கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். எல்லாம் பட்டு திரும்பிட்டு வரட்டும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஓகே ஓகே தென் நம்ம வந்து இந்த பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டில் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில், அதை பார்க்கலாம். ஓகே, தென் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, தென் அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன, அவங்க மைண்டில் எப்போ இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஸோ அவர் ஆக்சுவலி வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர், இவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். தென் எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் அது கேட்காத ஒரு கேரக்டர், அவருக்கு என்ன தோணுதோ, அவருக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். தென் எனக்கு இல்லை என்ன ஃபீல் ஆகுது, ஃபாஸ்ட்டில் உங்களுக்குள்ளே கண்டினியூஸாக ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை வச்சு இவரோட மைண்டில் வந்து இவரை திங்க் பண்ணிட்டு உண்டு, இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் இது நமக்கு செட் ஆகாது, எனர்ஜெட்டிக்கலி நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு ஓகே அல்ல. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் அந்த பர்சன் உங்களை பற்றி ராங்காக. ஏன்னா சம்டைம் இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு டைமில் நம்ம எப்படி மாறும் நமக்கே தெரியாதுல்ல. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்களும் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருக்கலாம், அவங்களும் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்துருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் அப்போ அந்த கான்ஃப்ளிக்டை வச்சு இவர் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் திங்க் பண்ணி இது நமக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இந்த ஒரு பர்சன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போயிட்டு உண்டு, சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. ஏன்னா இந்த செட் ஆகாது, வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஏன்னா இவரோட கேரக்டருங்கிறது பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர். இவருக்கு கரியர் இம்பார்ட்டன்ட், கோல் இம்பார்ட்டன்ட், நல்ல பணம் சம்பாதிக்கணும்,
நிறைய சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, அப்போ இவருக்கு இம்பார்ட்டன்ங்கிறது பணம், வேலை, இந்த மாதிரி தான் இவருக்கு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இது பண்ணிட்டு இவர் உங்களை விட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என் லைஃப் வந்து எப்படி இருக்கணும் அதை டிசைட் பண்ணுறது நானாகும். நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் எதில் முன்னோட்டு போகணுங்கிறத டிசைட் பண்ணது நானாகும். எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. மேபி உங்களுக்குள்ளே தான் கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கலாம். அந்த கான்ஃப்ளிக்டை வச்சு கூட இந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டு உண்டு. நான் எதுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் எதுக்கு உனக்கிட்ட பேசணும், இல்லைங்க நான் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணணும், எனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு டைம் இல்லை. ஓகே, எனக்கு நீ வேண்டாம், நீ வேண்டான்னு உங்களை விட்டு இந்த பர்சன் போயிட்டு உண்டு. காரணம் என்னோட இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். இவருக்கு இம்பார்ட்டன்ங்கிறது பணமும் வேலையும் தான் இவருக்கு இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி இவர் கடைசியாக அந்த கான்ஃப்ளிக்ட் 2-3 கான்ஃப்ளிக்டில் இவர் நடந்துட்டு உண்டு. அதில் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ என் லைஃப்பில் யார், நான் எதுக்கு உனக்கு பார்க்கணும், நான் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணணும், நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கணும், இவர் போயிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ட்ராமா க்ரியேட் பண்ணி போயிட்டு உண்டு, சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. பட் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கலாம், எஃபர்ட் கொடுத்துக்கலாம். பட் கரண்ட்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் யாரோட பேச்சை கேட்காத ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். தென் என்ன இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் உங்களை விட்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆன மாதிரி இவருக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகலாம். இந்த ஒரு போஸ்டரோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்னா, பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், யாரோடைய பேச்சை கேட்காத ஒரு கேரக்டர், எல்லாரும் தன்னோட கண்ணோட நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாரும் தன்னோட பேச்சை கேட்டு நிற்கணும்னு நினைக்கக்கூடிய பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், செல்ஃபிஷ் ஆகும். அப்போது இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆனனால இவருக்கு ஒரு ஃபியர் வந்துட்டு உண்டு. என்ன நமக்கு யாருக்கிட்ட இல்லாத ஒரு பாண்டிங் இவர்கிட்ட நமக்கு ஃபீல் ஆகுது, மேபி என்னதோ ஒரு க்ளோஸாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, நம்ம மைண்டு மாறி போயிடுமோ, நம்ம தடுமாறி போயிடுமோ, நம்ம பவர் போயிடுமோ, நம்ம இவங்களுக்கு அடிக்ட் ஆகி போயிடுமோ, அட்டாச்ட் ஆகி போயிடுமோ. ஸோ அதனால இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இவரை பொறுத்த மட்டும் இவரோட மைண்ட் ஆப்ரேட் ஆகிற வேண்டியது கெரியர்லேயும் இவர் ஆக்சுவலி கொஞ்சம் ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் தானே. இவரோட மைண்ட் ஆப்ரேட் பண்ண வேண்டியது கெரியர்லையும் ஃபினான்ஷியலில் தான் இவருக்கு ஆப்ரேட் ஆகணும். இவர் அது டிசைர் ஆகாது ஆக்சுவலி. கோல் மேபி இந்த பர்சனுக்கு கோல் இருக்கலாம், கோலை செட் பண்ணி வச்சு வாழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவருக்கு ஒரு பெய்டி ஓகே என்ன மேபி உங்களோட கேரக்டர், உங்களோட கேரிங், உங்களோட லவ் இவரை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு பெய்டாக இருக்கலாம். இவரே அறியாமல் இவர் உங்ககிட்ட க்ளோஸாக வந்திருக்கலாம். சம்டைம் இவரே அறியாமல் க்ளோஸாக வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இவருக்கு நினச்சிட்டு உண்டு, என்ன இந்த உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்று கழிஞ்சு நீங்கள் நான் தோற்று போயிடுவேன், நானாக இருக்க மாட்டேன், பேசாமல் இதை விட்டு ஓடுறது பெட்டர்னு இவர் ஓடிட்டு. அதனாலேயும் சம் ரீசன் இருக்கலாம். அதனாலேயும் இன்னொரு விஷயம்னா கரண்ட்லி ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கில் இவரை பொறுத்த மட்டும் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனை நான் எதுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் யார் பெஸ்ட்டு, எனக்கு நீ இம்பார்ட்டன், எனக்கு என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பண்ணணும் வேலையும் தான். ஓகே, கரண்ட்லி வந்து அந்த ஒரு பர்சன் பயங்கர ஈகோஸ்டிக்காக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணலாம். உனக்கும் எந்த ஸ்நேகமும் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷன் இல்லை, ஃபீல் பண்ணலாம். பட் ஓப்பனாக இவரோட மைண்டுக்குள்ளே இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா, இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு அது கான்சியஸ்னஸ் உண்டு. நான் சீட்டிங் பண்ணி செப்பரேஷன் இவருக்கு கான்சியஸ்னு வந்துட்டு, என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் சீட்டிங் பண்ணிட்டு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் யாரோட பேச்சையும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, யாரோட பேச்சையும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் என்ன அப்படி பார்த்துட்டு இந்த ஒரு பர்சனோட சோல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனை கேட் பண்ணது நம்ம சொல்லலாம். இவர் கெரியரில் இருக்கிற டைமோ, இல்லைங்க இவர் சைலண்டாக இருக்கிற டைமோ, இல்லைங்க இவரை தூங்கக்கூடிய ஒரு டைமோ, இன்னொரு பர்சனோட சோல் இவரை புஷ் பண்ணுது. மனசாட்சி குத்தி கொள்ளுதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவரோட சோல் இது ஒரு போஸ்ட்டை புஷ் பண்ணுது. நீ வந்து நிறைய தப்பு பண்ணிட்டான் உன் லைஃப்பில், நீ கடைசியாக பண்ணது நீ மிஸ்டேக் ஆகும், நீ என்னத்துக்கு இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, எல்லா தப்பையும் உன் மேலே வச்சு எல்லா மிஸ்டேக்கும் உன் மேலே இந்த ஒரு போஸ்டோட சோல் புஷ் பண்ணுது. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் போட்டு இந்த ஒரு போஸ்டோட மைண்டு மாறுது. ஸோ இந்த ஒரு போஸ்டோட சோல் ஆக்சுவலி இவரை கேட் பண்ணுது நம்ம சொல்லலாம்.
நீ போய் ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரு கால் பண்ணு, ஒரு ஆக்ஷன் எடு. அவங்க லவ்ங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு லவ் ஆகுது. தட் பர்சனோட சோல் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. மிஸ்டேக் வாமால தான் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. இப்போ நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்காத ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் நம்ம சோல் சொல்லும்போது ஷோரை நம்ம கேட்போம். கரெக்டாக, ஏன்னா அது நம்ம மனசாச்சு. சோல் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். வேறு யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் கரண்ட் இவரோட ஒரு போஸ்டோட சோல் இவருக்கு சில விஷயங்களை மனசில் அது ரொம்ப பாசிட்டிவாக கெயின் பண்ணுது. அப்போ கரண்ட் இந்த ஒரு போஸ்டனுக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு இந்த ஒரு போஸ்டோட சோல் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை மைண்டை கொடுத்து 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 இந்த ஒரு போஸ்டரை கெயின் பண்ணிட்டோன்னு அப்போ இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு என் மேலே மிஸ்டேக், நான் பண்ண தப்பு, எனக்குள்ள நிறைய ஈகோ இருக்குது, எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே அந்த ஒரு தோட்டு இவருக்கு வந்துட்டு. அப்போ கரண்ட் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவருக்கு இப்போ இருக்கிற இவரோட மைண்டில் இருக்கிற தோட்டம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபார்த் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் அது இவரோட மைண்டில் தாட் வந்துட்டு. ஏன்னா இவர் என்ன தான் கெரியரில் இவர் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஹாப்பியாக ஒன்றும் கிடையாது. ஓகே, மேபி கோல் ஓரியன்ட் பர்சன், ஃபினான்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர்னால இவர் வேலை பணம் ஓடினாலும் இவர் ஹாப்பி கிடையாது. ஏன்னா இவருக்கு அங்கே மேபி உங்களோட தாட்ஸ் வந்துட்டு இருக்கலாம், இல்லைங்க இதில் போஸ்டரோட சோல் இவர் புஷ் பண்ணதாக இருக்கலாம். இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவர் புஷ் பண்ணுது. ஸோ அதனால் இப்போ இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபார்த் வேணும், இதுதான் இவரோட தாட்ஸு. ஓகே, ஸோ காம்ப்ரமைஸ் கார்டு வந்தனால உங்களை மேபி சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பர்சன் ஈகோவெல்லாம் விட்டுட்டு உங்களை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங் ஆகும். ஸோ ரெஸ்னேட் ஆகுறவங்க ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. 10 இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ். 777 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். மேபி ஒரு சில உங்களுக்கு ஏஜ் 56 இருக்கலாம், 52 இருக்கலாம், 67 இருக்கலாம், 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 25 ஏஜ் இருக்கலாம், ஓகே. தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, மந்த் பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏஜ் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.